மாட்டினாண்டா திருட்டு நாய், இவனை என்ன பண்ணலாம், இவனுக்கு என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சிலர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, என்னத்துக்கு இலங்கை செய்தி, இலங்கையை பற்றின செய்தி எதுக்கு, நீங்கள் குவைத் செய்தியை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது குவைத் செய்தி மட்டும் பார்த்தா சரியா? நம்ம எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்மளோட குடும்பங்கள் நாட்டில் இருக்குது. அப்போ எப்படி நாம் குடும்பங்களுக்கு இந்த மாதிரியான சில ஆபத்தான சந்தர்ப்பங்களை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சொல்லி கொடுக்கறது? கட்டாயம் இந்த மாதிரியான விடயங்களும் நாம் வெளிநாடுகளில் இருக்கிற நாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விடயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க நாட்டில் நம்மளுடைய பெண்கள், அதாவது வயதான மூதாட்டிகளாக இருக்கட்டும், வீடுகளில் தனியாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. நம்மளுடைய தாய் தந்தைகள் நாட்டில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மனைவியை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு உழைக்கிறதுக்காக எத்தனையோ ஆண்கள் வந்திருக்கிறாங்க. நாட்டில் சட்டம், பொதுமக்கள் எல்லாத்தையும் நம்பி தான் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த நாய்கள் இந்த மாதிரியான ஒரு செலவன் செய்கிற செயலால் யாருமே வெளியில் போகிறதுக்கு கூட பயப்படுறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, வெள்ளைக்காரர்கள், வெளிநாட்டவர்கள், எத்தனையோ வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய நாட்டுக்கு டூரிஸ்டாக வராங்க, அதாவது சுற்றுலா பயணிகளாக. இவனுங்க தப்பி தவறு இந்த மாதிரி யாராவது வெளிநாட்டு பிரஜை ஒரு டூரிஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டா எப்படி ஒரு பிரளயம் ஏற்படும்? அடுத்தது மொத்தமாகவே சரிஞ்சு போயிடும் சாம்ராஜ்யம். ஒரு பக்கம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பக்கூடிய பணம்னா, இன்னொரு பக்கம் சுற்றுலா பயணிகளுடைய பணம் தான் நம்மளுடைய நாட்டில் இன்னமும் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சரி தக்க வச்சுக்கிட்டு இருக்குது. கடைசியில் வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரி நடந்ததால் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நம்ம நாட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதே போல் இந்த மாதிரி திருடன்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இந்த நாயை பிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சி இப்போ போலீஸில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுவும் போலீஸார் தான் பிடிச்சிருக்கிறாங்க. மாட்டினவன் பொதுமக்கள் கையிலேயாவது மாட்டினானா ஒரே அடியாக சோழியை முடிச்சு விடுறதுக்கு. இந்த மாதிரி ஆட்களில் ஒரு சிலருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கையும் கடுமையான தண்டனையும் கொடுத்தால் மட்டுமே இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. இல்லாத பட்சத்தில் நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதல் கொண்டு நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல் கொண்டு பாதுகாப்பு இல்லாத நிலைமையிலே தான் வாழணும். அதுவும் குறிப்பாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு அடிமையாகினவனுங்க. முதலாவது இலங்கையில் போதைப் பொருளை ஒழிச்சாலே இந்த பிரச்சனையில் பாதி குறைஞ்சிரும். புதிய அரசாங்கம் வந்திருக்குது, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். 80 ரூபாயில் இருந்த உப்போட விலை தற்போது 400-450 ரூபாய் மாறி இருக்குது ஒரு கிலோ. நல்லாட்சி அரசாங்கம்னு நம்பி எடுத்தால் கடைசியில் நம்பி எடுத்தவங்களுக்கே நல்லா வச்சு செய்ய போகிறாங்களான்னு தெரியல. சரி, காலம் பதில் சொல்லட்டும். அவங்களுக்கான ஆட்சி காலம் இருக்குது. அதற்குள்ளே நாட்டை சரி பண்ணினாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உரிய சந்தர்ப்பம், உரிய வாய்ப்புகள் மக்களிடமிருந்து கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான திருடன்களுக்கு நிச்சயமாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இது நிறுத்தப்பட போகிறதே இல்லை. இது சம்மந்தமாக ஒரு சிங்கள சகோதரியும் வாய்ஸ் கட் ஒன்று போட்டிருந்தாங்க, அதையும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சிங்களம் தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இவனுங்க மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. මල්ලි මේ ඊයේ පෙරේදා කියන්නේද YouTube එකේ මේ නිවුස් එකක් මෙන්න මේ වගේ වනචරයෙක් මේ වගේ ආර වයසක නාම කෙනෙක් දූෂණය කරලා මේ කියලා චේන් එකක් එහෙම කඩාගෙන කියලා මේක මේ අපේ පැත්තේ ඒ පැත්තෙන් අල්ලලා මේ පොල්පිටිගම දිහාන් අල්ලලා මාත් මේ ගාටන් වෙන්නේ ගාටන් පොල්පිටිගම අපි ළඟනේ මම අල්ලලාලු මේ ඊයේ පෙරේදා පොලිසියෙන් මම දැන් හිරේලු ඉන්නේ මේක ඔයා පුළුවන් නම් ඔය දැන් ඊයේ නිවුස් එකක් දාලා තිබ්බනේ අර කෙනෙක් මේ බයේ මේ ඒක ගොඩක් හැමෝටම ප්‍රචාරය කරන්න කියලා යවන්න කියලා නිවුස් එක මේක මේ සර්පම් මල්ලිගේ එකෙන් තමයි කීවේ. ඉතින් මට මේක සර්පම් මල්ලිගේකට දාන්න බෑ, එයාගේ WhatsApp නම්බරේ නෑ. ඒ හින්දා මේ ඔයා මේක සර්පම් මල්ලිට දාලා කියන්න මෙයා දැන් මේක මෙයා නෙමෙයි මේ බල්ලා මේ දැන් මේ අත්අඩංගුවේ කියලා පොලිසියේ ඉන්නේ කියලා. මොකද දැන් අපේ අක්කගේ දුවකටත් මේක නම්බරේ දීලා
එයා දන්නේ නැතුව නම්බරේ අරගෙන කවුද කියලා. මේ නම්බරේ දුන්නාම කෝල් එකක් ගන්න කියලා. ඊට පස්සේ මෙයා කෝල් අරන් නැහැ නම්බරේ තියාගෙන ඉඳලා. ඊට පස්සේ මේ ඊයේ පෙරේදා මේක ආරංචි වුණාට පස්සේ තමයි මෙයා දන්නේ මෙහෙම එකෙක් කියලා. ඊට පස්සේ දැන් මේක පොලිසියලු ඉන්නේ. පොල්පිටිගම පොලිසියෙන් අල්ලලා. මඩගල්ල පොලිසියෙන්. දැන් මේක හිරේලු. දැන් නම් බය වෙන්න දෙයක් නැහැ. ඒත් ඉතින් ඔවුන් නිදහස් කරයිද දන්නේ නැහැ. ඉතින් ආයෙත් නේද. මේක මේ මං ඊයේ ඕක දැනගත්තේ ඒ ගම තමයි මං ඕක අහලා බලලා මං හැමෝටම අපේ පැත්තේ අයට මේ වීඩියෝ එක ඇරියා අපේ ගෙවල් අපි මේ මඩගල්ල පාරේ විංගල්ටන් වෙවේනේ අපි අපේ දරුවෝ ඉන්නවනේ අපේ ගෑන් දරුවෝ ඉන්නවනේ ඒ හින්දා බයේ මං ඊට පස්සේ තමයි මේක අද දැනගත්තේ මේ දුව තමයි කිව්වේ මේක අල්ලලා ඉන්නේ පොලිසිය දැන් කියලා බය වෙන්න එපා කියලා මේක පුළුවන් නම් සර්පම් මල්ලිට දාන්න හරි මල්ලි තෙරුවන් සරණයි අල්ලා දෙයි පිහිටයි මම මේ කුවේට් එකේ ඉඳලා කතා කරන්නේ. දරුවන් සරණයි.